ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அயனார் டென்னிஸில் வந்து என்ன நடக்க தான் பார்க்க போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம சோழனும் நிலாவும் பார்த்தீங்கன்னா கடற்கரைக்கு வந்து போயிருக்காங்க. ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம சோழன் வந்துட்டு அவங்கள்ட்ட ஒன்று கேட்கணும், நீங்கள் ஏன் இந்த மாதிரி வந்து கேட்பாங்க. கேட்டோன்னே என்ன இடக்கு முடக்க எதுவும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, நான் இடக்கு முடக்க எதுவும் கேட்க மாட்டேன் அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு சரி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நம்ம சோழன் வந்து சொல்கிறாங்க, உங்களை வாங்க போங்கன்னு சொல்கிறல அதை வாப்போன்னு உங்களை நான் கூப்பிடணும், எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி கூப்பிடுங்க, எனக்கு என்ன அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம நிலா வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு சொல்லுவாங்க. சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு சோழனுக்கு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சரி வா போன்னு அப்படியே வந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம நிலாவுக்கும் எதுவுமே தோணலை. அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு மக்காச்சோளம் அப்புறம் ஐஸ்கிரீம் அது இதுன்னு வச்சு எல்லாத்தையுமே வாங்கி நல்லா பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. இங்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேரனை நம்ம சந்தா வந்து எப்படியோ வந்து சேஃபாக வந்து காப்பாற்றிட்டாங்க. எப்படி சேரனுக்கும் சந்தாவுக்கு வந்து சீக்கிரமாக கல்யாணம் முடிக்கணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே பார்த்திங்கன்னா வானதிக்கிட்ட எல்லாருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம நிலா வரவும் டக்குன்னு எல்லாருமே வந்து நிலாட்ட வந்து பேச ஆரம்பித்தோம். நம்ம வானதிக்கு வந்து பயங்கர கடுப்பாயிருச்சு. என்னாச்சுன்னு பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நிலா பக்கமே வந்து எல்லோரும் பேசுகிறாங்க. ஸோ நான் எல்லா உதவியும் பண்ணது நான், ஆனால் டக்குன்னு வந்து நிலா அவங்க வந்து ஏஞ்சல் மாதிரி ஒரு என்ட்ரி வந்து கொடுத்துட்டு உடனே வந்து அவங்க பயங்கரமாக வந்து சீன் போட்டு போயிட்டாங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு வந்து நம்ம சோழன் வந்துட்டு நைட்லாம் தூங்கும்போது யோசிச்சுட்டு சந்தோஷப்பட்டுட்டே இருக்காங்க. நிலா கூட பேசினது சந்தோஷமாக இருந்ததை பற்றி. சரின்னு சொல்லிட்டு அதை பற்றி வந்து பல்லாவட்டை வந்து சொல்கிறாங்க. சொன்னோன்னா என்ஜாய் பண்ணிருக்காங்க. சரின்னு சொல்லிட்டு பல்லாவுக்கு வந்து மறுநாள் வந்து காலேஜ் வந்து ஆனுவல் டே வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து எல்லோரும் வந்து போகிறாங்க. நம்ம சேரனை வந்து கூப்பிட்றாங்க. சேரன் வந்து போவாங்களா என்னன்னு தெரில.